ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமையல் ஒன்றும் பெருசாக செய்யலைங்க. இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலியாக இருந்தது. ஒரு ஒரு 2-3 வீக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நான் துடைக்கவே இல்லை. எனக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான். ஸோ அதனால் வந்து எதுவுமே என்னால் க்ளீன் பண்ண முடியல. இன்றைக்கி சரி ஓகே க்ளீன் பண்ணலாம், சமையல் வேலையை கொஞ்சம் ஈஸியாக பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்தேங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஆயிலாக ஒட்டிகிட்டு இருந்தது. ஸோ அது ஒரு கம்பி நாரை யூஸ் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா சபீனாவும் கொஞ்சம் ஹேண்ட் வாஷும் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டாங்க. பாருங்கள், நிறைய எண்ணெய் பிசுக்கு இருந்ததுங்க. ஃபுல்லாக போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். இந்த எண்ணெய் கரையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கத்தி ஒன்று யூஸ் பண்ணி ஓரங்கள்லாம் சுரண்டி எடுத்து அவ்வளோ ஒரு எண்ணெய் கரை வந்ததுங்க. இப்போ பாருங்கள், அந்த டைல்ஸ்லலாம் வந்து சபீனாவும் கொஞ்சம் அந்த ஹேண்ட் வாஷ் போட்டு தண்ணி கொஞ்சம் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், ஓரத்துலலாம் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டேன். அந்த எண்ணெய் பிசுக்கு கரை எல்லாம் விழுந்திருக்கு. போட்டு தேயன்னு தேய்ச்சி எடுத்தாங்க. அவ்வளோ எண்ணெய் கரை, அவ்வளோ அழுக்காக இருந்தது. பாருங்கள், தேய்ச்சது எல்லாத்தையுமே வந்து ஒரு துணி வச்சு துடைச்சி எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. பாருங்கள், அந்த டைல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா துடைச்சி எடுத்துட்டாங்க ஒரு துணி வச்சுட்டு. இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய எண்ணெய் கரை வந்தது. அங்கெல்லாம் அந்த இரும்பு நார் போட்டு நல்லா தேய்ச்சிட்டேன். இப்போ இந்த ஓரத்தில் எல்லாமே இன்னும் எண்ணெய் கரையாக இருந்ததுனால அந்த கத்தி வச்சு நல்லா சுரண்டி எடுத்தேன். பாருங்கள், ஃபுல்லாக ஆயிலெலாம் வருது. உங்களுக்கு வந்து நார் வச்சு தேய்க்க முடியாது, கஷ்டமாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கத்தி வச்சு எடுக்கலாங்க, ஈஸியாக வந்துடுது. அதுக்கப்புறம் நீங்கள் நார் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நேரம் ஃபுல்லுமே கத்தி வச்சு சுரண்டி எடுத்தாங்க, அவ்வளோ ஆயில் வந்தது. வெளியே உள்ளே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. பட் வெளியே வந்து என்னால் கை விட்டு துடைக்க முடியல. ஸோ அந்த ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா ஜன்னல் கதவு எல்லாமே வந்து நிறைய அழுக்காக தான் இருந்தது. அது கையை விட்டு துடைக்க முடியல. ஸோ இதெல்லாம் மட்டும் அந்த ஆயிலெலாம் சுரண்டி எடுத்துட்டேன். பாருங்கள், ஆயில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கத்தி வச்சு சுரண்டா. இப்போ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ எல்லாத்தையுமே அந்த நார் போட்டு தேய்ச்சிட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ துடைச்சி அந்த ஒரு துணியை வச்சு ஃபுல்லாக துடைச்சி எடுத்துடுறேன். துணியை வச்சு அலசிட்டு நல்லா இந்த மாதிரி துடைச்சி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டாங்க. பாருங்கள், அந்த ஜன்னல் கிட்ட எல்லாமே வந்து அந்த கம்பி கிட்டெல்லாம் இருந்த அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே துடைச்சி எடுத்துட்டேன். கீழே தரையிலுமே பார்த்திங்கன்னா கீழே துடைச்சாச்சு. ஸ்டவ்வு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த கருப்பாக இருக்குது போகவே இல்லைங்க. இந்த ரைட் சைடில் இருந்து அதெல்லாம் துடைச்சி எடுத்துட்டேன். லெஃப்ட் சைடில் வந்து இருந்த வரைக்கும் துடைச்சி எடுத்தேன் ஸ்டவ்வில். இப்போ பாருங்கள், துடைச்சிட்டு இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ ஸ்டவ்வும் பாருங்கள், அதையும் முடிஞ்சளவு க்ளீன் பண்ணிட்டேன். தரையெல்லாமே துடைச்சி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் டப்பா மூடி எல்லாமே நான் தூர போட மாட்டேன். அதை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஆயில் கீழே வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். பாருங்கள், அந்த ஸ்வீட் டப்பா மூடியில் வந்து நல்லெண்ணெய் இந்த சைடில் வச்சுட்டேன். அந்த சைடு பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருக்காங்க. ஓகேங்க, இன்றைக்கி இந்த கிச்சன் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ சிம்பிளாக இன்றைக்கி சாப்பாடு வச்சுட்டு ரசம் தாங்க பண்ண போகிறேன். இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஊக்கு போட்டு இந்த கத்திரிக்கோல் ஒன்று மாட்டி வச்சுருக்கேன். எதுக்கு பார்த்திங்கன்னா பால் கட் பண்ணுறதுக்கு, ஏதாவது கவர் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக டக்குன்னு யூஸ் ஆகும். இப்போ துடைச்சி முடிச்சாச்சுங்க. இப்போ ஒரு அடுப்பில் வந்து சாதம் வெந்துட்டுருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டை வேக போட்டிருக்கேன். ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா பூண்டு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ரசத்துக்கு. அதுக்கு ஒரு தக்காளி சேர்க்க போகிறாங்க ரசம் வைக்கிறதுக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி. இவ்வளோ தான் இதுக்கு இன்க்ரீடியன்ஸு. இப்போ சாப்பாடு வந்துடுச்சுங்க. இந்த பக்கம் ரசம் வச்சிட்டேன். ரசமும் லைட்டாக நுர விட்டு வந்துடுச்சு.
இப்போ இந்த 3 முட்டையை வந்து உடச்சி எடுத்திருக்கேன். அதில் 2 முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முட்டை என் பையனுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ ஒரு தோசை தவா வச்சுட்டு அதில் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அது லைட்டாக பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டு ஒரு 1லேருந்து 2 மினிட்ஸ் நீங்கள் லைட்டாக அதில் வறுத்து எடுத்திங்கன்னா போதுங்க. ரசத்துக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. ஆயில், அந்த மிளகாத்தூள் சேர்த்துருக்க ஆயிலில். அவ்வளோதாங்க, ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. இந்த இதெல்லாமே மசாலாவோடு சேர்ந்து வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரசத்துக்கு இதை தொட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.